உச்சநீதிமன்றம் தீர்ப்பு மட்டும் வழங்கினா போதுமா, நீதி வழங்க வேணாவா? நான் சில வழக்குகளை சொல்கிறேன். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கா, நீதி வழங்கியிருக்கா அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். உமர் காலித் 2020 சிஏஏக்கு எதிராக, அதாவது குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக டெல்லியில் போராடுறாரு. அவர் யார் அப்படின்னா ஜேஎன்யூவோட முன்னாள் மாணவர். அவர் போராடும்போது அந்த போராட்டத்தில் பலர் இறக்குறாங்க, பலருக்கு படுகாயம் அடைகிறாங்க. இவரை போலீஸார் கைது பண்ணிடுறாங்க. எந்த வழக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஏபிஏ வழக்கில் சிறப்பு சட்டங்களில் கைது பண்ணி சிறையில் அடைச்சிடுறாங்க. அவர் பல தடவை பெயில் அப்ளை பண்ணுறாரு. சிறப்பு நீதிமன்றத்துலேயும் உயர் நீதிமன்றத்துலேயும் பெயில் அப்ளை பண்ணும்போது அந்த பெயிலை டினை பண்ணுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43D சப்கிளாஸ் 5 யூஏபிஏ ஆக்டில் வந்து டினை பண்ணுறாங்க. அந்த யூஏபிஏ ஆக்ட் 43(5)Dல என்ன D5ல என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போலீஸார் கொடுக்குற டாக்குமெண்ட்டில் பார்த்த மாத்திரத்திலேயே அவங்க குற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா நீதிபதிகள் அந்த பெயிலை டினை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதன் அடிப்படையில் டினை பண்ணுறாங்க. அவர் உச்சநீதிமன்றத்தை நாடுறாரு. உச்சநீதிமன்றத்தை நாடி பெயில் அப்ளை பண்ணுறாங்க. பண்ணியும் அந்த கேஸ் உடனே வந்து வராமல் கொஞ்ச நாள் கழித்து தான் வருது. வந்த பிறகு ராஜ்குமார் அமர்வு, இரு நீதிபதிகள் அமர்வு அந்த பெயிலை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. என்ன காரணத்தை சொல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 43D5 யூஏபிஏ ஆக்டை வந்து ரீசனாக வந்து சொல்கிறாங்க. இந்த யூஏபிஏ ஆக்டில் வந்து டினை பண்ணிடுறாங்க பெயிலை. அது பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, இவரை நீண்ட காலமாக சிறையில் இருக்கார் அப்படின்றதுக்காக மட்டும் இவருக்கு வந்து பெயில் கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தையும் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த யூஏபிஏ போன்ற சிறப்பு சட்டங்களில் கைது பண்ண உமர் காலித்துக்கு மட்டும்தான் இந்த நிலைமை. இதுக்கு முன்னாடி நஜீப் தீர்ப்பு, அந்த நஜீப் தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 2021 அந்த தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதே யூஏபிஏ ஆக்ட்லேயும் என்டிபிஎஸ் ஆக்ட்லேயும் கைது பண்ண ஒருவரை 3 நீதிபதிகள் அமர்வு வந்து விடுதலை பண்ணியிருக்காங்க. இந்த உமர் காலித் வழக்கில் வந்து 2 நீதிபதிகள் அமர்வு, ராஜ்குமார் அமர்வு. அந்த நஜீப் வழக்கில் பார்த்தீங்கன்னா NV ரமணா, அந்த 3 பெஞ்சஸ் ஜட்ஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட காலமாக ஒருத்தர் சிறையில் இருக்கிறதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் அந்த 43D சப்கிளாஸ் 5 யூஏபிஏ ஆக்ட் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத்து 21க்கு உட்பட்டது தான் அப்படின்ற ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த 43D5 யூஏபிஏ ஆக்ட் சிறப்பு சட்டத்தில் சொல்லி இருந்தாலுமே கூட இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத்து 21 மீறக்கூடாது, இதுதான் வந்து முதன்மை அப்படின்ற ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. அந்த வழக்கில் சிறப்பு சட்டத்தில் கொடுத்த இதுக்கு பிணை கொடுத்துருக்காங்க. ஆனால் உமர் காலித் வழக்கில் நிராகரிச்சிருக்காங்க. சரி, அது அப்படி இருக்குது. அடுத்து இந்த கடந்த மே மாதம் வந்து அந்தார்பி விசஸ் NIA அப்படின்ற வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜஸ்டிஸ் நாகரத்னா அமர்வு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீண்ட காலமாக சிறையில் இருக்கிறதுனாலையும் ஆர்டிக்கல் 21 வயலேட் பண்ணுறதுனாலையும் யூஏபிஏ வழக்கில் பெயில் அப்ளை பண்ணவங்களுக்கு பெயில் கொடுத்துருக்காங்க. அவங்களும் நஜீப் தீர்ப்பை முன்னுதாரணமாக கொண்டு தான் கொடுத்துருக்காங்க. நஜீப்புக்கு பெயில் கொடுக்க முடியும், அந்தார்பிக்கு பெயில் கொடுக்க முடியும், ஆனால் உமர் காலித்துக்கு மட்டும் பெயில் கொடுக்க முடியாது. இது எந்த சட்டத்தின் அடிப்படையில் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து தெரியல. உமர் காலித்துக்கு தீர்ப்பு கொடுத்த ராஜ்குமார் அமர்வு இந்த அந்தார்பி வழக்கு தீர்ப்பு வெளிவந்ததுக்கு அப்புறமா மே 22 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட போயிட்டு, நாங்கள் கொடுத்த தீர்ப்பும் அந்தார்பி தீர்ப்பும் முரண்பாடாக இருக்குது, இந்த முரண்பாடு நீக்கப்படணும், இதை வந்து 3 பெஞ்சஸ் ஜட்ஜஸ் வந்து முறையாக வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. இப்போ இது என்ன நடக்குது அப்படின்னா, யூஏபிஏ, NTPS ஆக்ட், PMLA ஆக்ட் போன்ற சிறப்பு சட்டங்கள்னால கைது செய்யப்படுற எல்லாருமே குற்றவாளிகள் கிடையாது. அதில் கைது செய்யப்படுற 90லேருந்து 95% பேர் வந்து நிரபராதிகள் தான் அப்படின்னு சொல்லி அமைச்சர் வெளியிட்ட ஒரு கட்டுரையிலேயே வெளியே வந்திருக்கு. அதன் அடிப்படையில் மட்டுமே தான் நாகரத்னா அவர்கள் வந்து அந்தார்பி வழக்கில் வந்து மேற்கோள் காட்டி அதையும் காரணம் காட்டி தான் வெளியே விட்டுருக்காங்க. அந்த மாதிரி 90லேருந்து 95% பேர் நிரபராதின்னு வெளியே வராங்க. அப்போ அவங்க 5லேருந்து 10 வருஷம் அந்த மாதிரி வந்து சிறையிலேயே இருந்து ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. இப்போ அவங்க இளமை போது நிறைய இழந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது வந்து ஆர்டிகல் 21 வயலேட் பண்ணலையா? இதுக்கு யார் வந்து நீதி கொடுக்கறது? அது மட்டும் இல்லை,
இந்த சிறப்பு சட்டங்களை பல மூத்த வழக்கறிஞர்கள் கருப்பு சட்டம் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறப்பு சட்டத்தினால கைது செய்யப்படுறவங்க சிறையிலேயே பல வருஷம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நார்மலாக கிடைக்கிற மாதிரி பெயில் கிடைக்காது. அவங்க கிடைக்காதப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சிறையிலேயே இருந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்படும் போது அவங்க நிரபராதி அப்படின்னு சொல்லி வெளியே வந்தாலும் அந்த அவப்பெயர் வந்து அவங்களுக்கு போகவும் போகாது. அப்போது அவங்களோட உயிர் வாழும் உரிமை ஆர்டிகல் 21 வயலேட் ஆகுது. இதுக்கு யார் வந்து பதில் சொல்லுவா? இனி வரும் காலங்களில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு மட்டும் வழங்காமல் நீதியும் வழங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். நீங்களும் உச்சநீதிமன்றம் இந்த வழக்குகளில் தீர்ப்பு கொடுத்ததா நீதி கொடுத்ததா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நன்றி.